தமிழ்நாட்டில் ஒரு புலி பெருசாக பாயறதுக்கு வந்துருச்சு. என்னடா தமிழ்நாட்டை காப்பாற்ற போகுது, நான் தான் இனிமேல் ஊழலை ஒழிப்பேன், எதிர்ப்பேன், ஊழலுக்கு எதிரானவன், நான் சுத்தமானவன் சொல்லிட்டு இருந்ததே. நல்ல புலிதானோன்னு நினச்சேன். கடைசியில் இது பாயிற புலி இல்லை, பதுக்கிற புலின்னு இப்போ தானே தெரியுது. சினிமாவில் எப்போவுமே சினிமா துறைங்கிறது நடிப்பு சம்மந்தப்பட்டது. நடிக்கிறதுல தப்பே இல்லை. சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க, நடிப்பாங்க, ஓகே. அதில் வரி கட்டாமல் விடுறது, வரி குறைக்கிறது, இதை பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் அஸ் யூஷுவல், இதில் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த புலி இவ்வளோ நாளாக ரூமுக்குள்ளே கேமராவுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணுது, ஸ்டேஜ் ஏறி மக்களுக்கு முன்னாடி மைக்கை பிடிச்சி நடிக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். எப்பவும் நடிச்சிட்டு தான் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் மக்கள். நடிகர் விஜய் 2015-2016 நிதியாண்டுக்கான மொத்த வருமானம் 35,42,91,890 ரூபாய் என கணக்கு காட்டியிருந்தார். விஜய் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கையும் ஒப்பிட்டு பார்த்தனர். அதில் புலி படத்துக்கு கிடைத்த வருமானம் 15 கோடி ரூபாயை விஜய் கணக்கிலிருந்து மறைத்தது தெரிய வந்தது. வருமானத்தை மறைத்ததாக 2022 ஜூன் 30 விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. 2015-16 நிதியாண்டுல ரூபாய் 35.42 கோடி ரூபாய் வருமான கணக்குல காமிக்கிற நம்ம ஜோசப் விஜய் புலி படத்துல வாங்கின 15 கோடி ரூபாய வருமான கணக்குல காமிக்கல. அதுக்காக 2022 ஆண்டுல 1.5 கோடி ரூபாய் அபராதம் வழங்குறாங்க. இதை பேசாம கட்டிருக்கலாம்லாம். உங்க தகுதிக்குலாம் இது ஒரு விஷயமா? கட்டிட்டு கூட தள்ளுபடி கேட்டிருக்கலாம், அதானே? அது அந்த மாதிரி ஆலோசனை வழங்குறதுக்கு உங்க கூட ஆள் இல்லைங்கிறது தான் அப்பவும் சரி இப்பவும் சரி தெரிஞ்ச விஷயமாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வருமான வரித்துறையை ஏமாத்தின நம்ம ஜோசப் விஜய் ஒரு அரசியல் தலைவரா இல்லாம இருந்திருந்தா மக்கள் இதை ஒரு சினிமா விவகாரமாவோ இல்ல ஒரு தனி மனித விவகாரமாவோ கடந்து போயிருப்பாங்க. இவர் இப்ப அரசியல் தலைவர்னு சொல்லி மக்கள் தலைவர், நான் ஊழலை ஒழிக்க வந்தவன் சொன்னதுனாலதான் இப்ப இந்த விஷயம் பேசும் பொருளா மாறி இருக்குது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒண்ணு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியம். நம்ம அரசியலுக்கு வர்றோம், அரசியலுக்கு வந்துட்டு மற்ற தலைவர்களை குறை சொல்றத சுட்டிக்காட்டி கை நீட்டும் போது ஒரு விரல் தான் முன்னாடி இருக்குமே தவிர மற்ற 4 விரல் நம்மளை நோக்கி இருக்குங்கிறது தெரியாம போச்சு இந்த புலிக்கு. இந்த புலிக்கு தான் தெரியாம போச்சு. இந்த புலிய வழி நடத்துற அந்த சர்க்கஸ் கூட்டத்துக்குமா தெரியாம இருக்கு? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி ஒரு படத்திலேயே 15 கோடினா மொத்தம் நடிச்ச 69 படத்துல எத்தனை கோடி? ஒரு 1.5 கோடி சாதாரண விஷயம் உங்க வசதிக்கு. அதையே ஏமாத்துற ஜோசப் விஜய் கையில நாட்டை ஒப்படைச்சா எப்படி நடந்துக்குவாருன்னு தெரிஞ்சு நடந்துக்குங்க மக்களே.